இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பாறைகளாக இருக்கும். இந்த இடத்த பார்த்துட்டு ஏதோ ஒரு கல்குவாரியில் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளுக்கு வந்துடாதீங்க. இதுதான் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டு பயங்கரமான பாதிப்புகள் பட்ட ஒரு இடம். மேகங்கள் மறைச்சிருக்க இடத்துல தான் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட மலை இருக்குது. இந்த கல்கள் எல்லாமே அந்த மலையிலேருந்து உருட்டு வந்த பாறைகள் தான். சரியாக நைட்டு 1 மணிக்கு வந்து வேற ஒரு இடத்துல வெள்ளம் வந்துட போகுது அப்படின்றதுக்குள்ள மக்களை வந்து ஒரு ஸ்கூலுக்கு மாற்றிருந்தாங்க. அந்த ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலுமே இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட இடம்லாம் இருக்கும். இதுக்கு பக்கத்தில் தான் வந்து ஆர்மியால் 36 மணி நேரத்தில் போடப்பட்ட பாலம் இருக்குது. இந்த பாலத்தின் கடந்து தான் இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இந்த பாலம் தான் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான மக்களுக்கான எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே கொடுத்துட்ருக்குது. கரெக்டாக இந்த பாலத்து பக்கத்தில் ஒரு சிவன் கோயில், ரொம்ப விசேஷமான ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் இருந்ததுக்கான தடையமே தெரில, ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஒரு மசூதி இருக்குது. அந்த மசூதியோட 2 அடுக்கு வரைக்குமே சகதி இருக்குது. அப்போனா எந்த அளவுக்கு தண்ணியும் சேரும் போயிருக்குன்றது நம்மளால் கற்பனை பண்ணி கூட அந்த வழியை பார்க்க முடியல. அந்தளவு மோசமான ஒரு இயற்கை பேரிடராக இது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆரம்பித்து அப்படியே கீழே வரைக்கும் அந்த பாதை போயிட்டுருக்கு. இது பார்க்கவே வந்து இதயமே நொறுங்கி போகிற மாதிரியான ஒரு வழியாக தான் உணர முடியுது. ஏன்னா ஒரு நம்ம காலில் விழுந்தாலே வலி தாங்க முடியுமான்னு தெரில. இவ்வளோ பெரிய பாறைகள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது விழுந்தால் நமக்கு எந்த அளவு வலி இருக்கும் அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி കഷ്ടமாக இருக்குது. அந்த மக்கள் எப்படி அந்த വഴിയെ ഉണർന്നിരുപ്പാங்க அப்படிங்கிறதுலாம் தெரில. ഇവിടെ ഈ ഒരു തുടക്കം എന്ന് പറഞ്ഞാൽ ചെറിയൊരു ഭാഗത്തു നിന്നാണ് പൊട്ടിയത്. പക്ഷേ ഇതിൻ്റെ ലാസ്റ്റ് എത്തുമ്പോൾ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ 20 കിലോമീറ്റർ നീളമുണ്ട്. ഇപ്പോൾ ഈ പൊട്ട് തുടക്കം മുതൽ ലാസ്റ്റ് വരെ ഇതിൻ്റെ ബോഡി കിട്ടിയതെന്ന് പറഞ്ഞാൽ 20 കിലോമീറ്റർ അപ്പുറത്തുനിന്ന് വരെ ബോഡി കിട്ടി. പിന്നെ കിട്ടുന്നതെന്ന് പറഞ്ഞാൽ നിലമ്പൂർ ഭാഗത്തുനിന്നാണ്. നിലമ്പൂർ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇവിടുന്ന് ഏകദേശം ഒരു 100 കിലോമീറ്റർ അപ്പുറത്തുനിന്നാണ് ബോഡി ചാലിയാർ ബോഡി കിട്ടുന്നത്. വാഹനം അത് ഏത് രൂപത്തിൽ ഇതിന് തൊട്ട് മുന്നിൽ കിടന്ന വാഹനമാണ് ഈ കോലത്തിലായത്. പാറ വന്ന് അടിച്ചിട്ട് ഈ തൊട്ടടുത്ത വീട്ടിലായിരുന്നു ഈ കാർ ഉണ്ടായിരുന്നത്. ഈ കാറാണ് ഇവിടെ എത്തിയിട്ട് ഈ കോലത്തിലായത്. ഇവിടെ മൊത്തമായിട്ട് വീടുണ്ടായിരുന്നു. ഇവിടെ മൊത്തം വീടായിരുന്നു. അത്ര താമസമുള്ള സ്ഥലമായിരുന്നു. പക്ഷേ ഈ വീടുകളൊന്നുമില്ല. ഇതിൽ മരിച്ചവരെ ഇനി ഏറ്റവും കൂടുതൽ കിട്ടാനുള്ളത് ഈ ഭാഗത്തു നിന്ന് മരിച്ചവരെ. இங்கேருந்து சரிஞ்சு வந்த தாக்குதல் இங்கே தான் நடந்திருக்கு. அது அப்படியே அந்த பாறைகள்லாம் இப்படி வந்து இங்கே வீடு இருந்திருக்கு, இங்கே வீடு இருந்திருக்கு. இங்கே ஆட்டோக்களுக்கு நிறையா சேதமாக இருக்குது. அங்கே கார் பாருங்கள், கார் இருக்க உருக்குலைஞ்சு போயிருக்கு. கீழே இருக்க கிராமங்கள்லையும் அப்படியே அடிச்சுட்டு போயிருக்கு. இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில வீடுகள் மட்டும்தான் இங்கே தப்பிச்சிருக்கு. ரெஸ்கியூ ப்ராசஸ் வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நாங்கள் நடுவில் ஒரு இடத்துல பார்த்தோம். ஸ்மெல் வருது அப்படின்னா அந்த இடத்த வந்து எக்ஸ்கேவேட் பண்ணி அந்த இடத்துல தோண்டி டிக் பண்ணி தேடி எடுக்கிறாங்க. ஸ்மெல் இல்லைனா அவங்களால எங்கெல்லாம் ஸ்மெல் வருதுன்னு அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணி தான் போகிறாங்க. ஏன்னா 15 நாளுக்கு மேலே ஆகிட்டதுனால பாடி வந்து ரொம்ப ഡീകമ്പോസ് ആയിക്കൊണ്ടതിനാல സ്മെൽ വരത് വെച്ച് தான் ഇപ്പോൾ அவங்க தேட ആരംഭിച്ചിരിക്കാங்க. സർക്കാർ കണക്ക് അനുസരിച്ചിട്ട് ഏകദേശം ഇപ്പോൾ 400-ന് മുകളിൽ ബോഡികൾ കിട്ടുകയും ചെയ്തു. അതിൽ SDP-യുടെ ഇതിൽ ഏകദേശം 150ഓളം ബോഡികൾ ഞങ്ങൾ SDP-യുടെ വാളണ്ടിയർമാർ എടുത്തിട്ടുണ്ട്. അതേപോലെ തന്നെ ഇവിടെ ദുരിതം അനുഭവിക്കുന്ന ഒരുപാട് ആൾക്കാരുണ്ട്. അവരുടെ ദുരിതങ്ങൾ ഇവിടെ മാത്രമല്ല, ഈ മേഖലയിലുള്ള ഒരുപാട് സ്ഥലത്ത് ഒരു ഫുള്ള് ദുരിതത്തിലാണ്. അപ്പോൾ സർക്കാരുകളിൽ നിന്നുള്ള എല്ലാ സംഗതിയും നമുക്കിവിടെ എത്തിപ്പെടേണ്ടതുണ്ട്. ഈ ദുരന്തമുഖത്ത് നിന്നും നമ്മൾ പിന്നെ ഈ ഭാഗങ്ങളിൽ പോയപ്പോൾ അവരുടെ കുടുംബക്കാർ പിന്നെ ബന്ധുക്കളൊക്കെ ഈ പിന്നെ സെർച്ചിൻ്റെ ഭാഗമായിട്ട് അവിടെയൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. അവിടെയൊക്കെ വേദനകളും ദുഃഖവും കാണുമ്പോൾ മനസ്സിൽ വല്ലാത്ത ബുദ്ധിമുട്ട് അനുഭവപ്പെടുന്നുണ്ട്. എന്തൊക്കെയായാലും നമ്മുടെ കേരളം ഇതുവരെ കണ്ടിട്ടില്ലാത്ത അത്രയും വലിയൊരു ദുരന്തമാണ് ഇവിടെ സംഭവിച്ചിട്ടുള്ളത്. ഈ ദുരന്തമുഖത്ത് എല്ലാ സന്നദ്ധ പ്രവർത്തകരും കേരളം മുഴുവൻ ഒന്നായി ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു. അതുപോലെ തന്നെ സർക്കാരുകളും ഈ ദുരന്തമുഖങ്ങളിൽ സാധാരണ കാണുന്നത് പോലെ ഈ ആദ്യത്തെ കുറച്ച് മീഡിയ പബ്ലിസിറ്റിയുള്ള സമയങ്ങളിൽ സർക്കാർ കാര്യങ്ങൾ ചെയ്യുകയും അതിനുശേഷം സർക്കാരുകൾ പതിയെ പിന്മാറുകയും ചെയ്യുന്ന ഒരവസ്ഥയാണ് ഇവിടെ സാധാരണ ഉണ്ടാകാറുള്ളത്. അതിൽ നിന്ന് വിപരീതമായി ഈ മുഴുവൻ ആളുകളെയും പുനരധിവാസം സർക്കാർ അടിയന്തരമായി നടത്തണമെന്നാണ് ഞങ്ങൾക്ക് ഈ സമയത്ത് ആവശ്യപ്പെടാനുള്ളത്. இந்த மலையில் வந்து இந்த ஏரியில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த மக்களுக்கு தண்ணிலாம் பிரச்சனை இருக்காது. அது பாட்டினா பாதையில் அப்படியே தண்ணி ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த மலையில் இருக்க மொத்த பாறைகளும் இடிஞ்சு வந்ததுனால உங்களுக்கு தெரியுதா, கீழே எவ்வளோ பாறைகள் இருக்குது, இந்த சைடில் எவ்வளோ பாறைகள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பாறைகள் வீட்டு மேலே விழுந்துச்சுன்னா அந்த மக்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும். இன்னுமே நிறைய பேர் வந்து கிடைக்கப்படல. அவங்கள தேடி எவ்வளோ முடியுமோ தேடி இருக்காங்க. 2000 பேர்கிட்ட கேம்ப் ஹவுசஸில் இருக்காங்க. இன்னும் இதுக்கப்புறம் இங்கே வாழ முடியாது. இங்கே இருக்க டேமேஜ் ஆகாத ஹவுசஸ் இருக்குல்ல, அவங்களுக்குமே இதுக்கப்புறம் ரெஸ்கியூ ப்ராசஸ் வந்து அவங்களையுமே கூப்பிட்டு கேம்ப் ஹவுஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்களுமே இங்கேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்துட்டுருக்கு. அந்த தண்ணியோட ஓட்டம் தடம் தெரியுதா, அப்போ அந்த வேகத்துக்கு எவ்வளோ தண்ணி பாறை மண் வந்திருக்கோன்றத நீங்கள் உணரவே ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த மக்கள் அந்த நேரத்தில் எவ்வளோ வழிகளை உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது. வீடுகள்லாம் நசுங்கி போயிருக்கு, செதஞ்சு போயிருக்கு. தெரியுது அவங்க இங்கெல்லாம் வீடுகள் இருந்தது தெரில. இருக்கிறதுமே எந்த அளவுக்கு செதஞ்சு போயிருக்கிறது மட்டும் பாருங்கள். இன்னும் அந்த மலைகளில் மழை பெஞ்சிட்ருக்கு, தண்ணிகள் வருது. இன்னுமே அங்கே மலைகளில் இருக்க மண்ணுங்க கீழே வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதுனால இன்னும் இங்கே இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையும்
அரசு அதிகாரிகள், போலீஸ், சிஆர்டிஎஃப், என்ஆர்டிஎஃப், என்டிஆர்எஃப் எல்லாருமே தங்களோட 100% தாண்டி போட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாமே தாண்டி வாலண்டியர்ஸ், என்ஜிஓஸ், தன்னார்வலர்கள் எல்லாரும் தங்களால் முடிஞ்ச உதவியை வந்து அரசுக்கு செய்யணும், இந்த மக்களை மீட்கணுன்றதுல எல்லாத்துமே போராடி அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துலேருந்து வரோம். இங்கே ரொம்பவுமே வெள்ளத்தில் எல்லாமே மலை சரிஞ்சு எல்லாம் மாட்டிட்டாங்க. அதனால இட்டாச்சி கேட்டிருக்காங்க. நம்மளது அம்மன் எடுத்து ஒரு இட்டாச்சி அப்புறம் கேட்டாங்க. ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கேட்டதுனால நம்ம ஒரு வண்டி ஒன்று அனுப்பிச்சுட்ருந்தோம். இன்னைக்கு வந்து வண்டியை பார்த்துட்டு நாங்கள் சத்தியமங்கலம் கிளம்புறோம். எத்தனை நாளாக வண்டிங்க இருக்கீங்களா? வண்டி இங்கே வந்து 11 நாள் ஆகும். 11 நாளாக இங்கே தான் இருக்கு. ஆமாம், டீசல்லாம் அவங்க போட்டுக்கிறாங்க, வண்டி மட்டும் நீங்கள் டீசல் அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் பேசியிருக்கோம். நாங்கள் இப்போ அதுக்கு மேலே எதுவுமே நாங்கள் பேச முடியாது. அவங்களும் வண்டி கேட்டாங்க. எமர்ஜென்சிங்கிறதுனால நாங்களும் வண்டி அனுப்பிச்சுட்ருக்கோம். எத்தனை நாளைக்குங்களா? அங்கே முடிகிற வரலும் அந்த வண்டி இருக்கு. இப்போ சத்தியமங்கலத்தில் நீங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி வேற யாரும்? சத்தியமங்கலத்துல இருந்து நான் மட்டும். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி நிறைய வண்டி வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து நிறைய வந்திருக்கு. ஈரோடுல இருந்து நிறைய வண்டி வந்திருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய வண்டி வந்திருக்கு. ஈரோடு, கோயம்புத்தூர், நம்ம பல்லடத்துல இருந்தெல்லாம் வண்டி வந்திருக்கு. நன்றிண்ணா, நல்ல மனசுக்கு நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கணக்கு தெரிஞ்ச ஒரு 300 பேருக்கு மேலேயே உயிரிழந்திருப்பாங்க. அதில் முழு உடலாக கிடச்ச இறந்த சடலங்களை வந்து இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. நிறைய நம்பர்ஸ் இருக்குது, C123, N173, 198 இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. ஆனால் அந்த மக்கள் மொத்தமாக கிடச்சது எல்லாமே இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல தான். இந்த இடம் பேர் வந்து புத்துமலை. கரெக்டாக முண்டக்கையிலேருந்து ஒரு 10 കിലോമീറ്റർക്കുள்ளே இருக்கும். அதுக்கு ഒരു ടീ എസ്റ്റേറ്റ് ഓരமாக ഉടലുകളെ வந்து ഇങ്ങനെ தான் അടക്കം பண்ணியிருக்காங்க. സർക്കാരിനും ഒന്നും ചെയ്യാൻ പറ്റൂല, ഈ റെസ്ക്യൂ ടീമിനും ഒന്നും ചെയ്യാത്തൊരവസ്ഥയാണ്. അവിടെ അതിൻ്റെ ഭാഗങ്ങളിലൊക്കെ SDP പ്രവർത്തകർ പോയിട്ട് 2-3 അതിൻ്റെ ഇനി മുകളിലോട്ട് കുറച്ച് കയറുന്നുണ്ട്. ബോഡി കിട്ടും എന്നുള്ള പ്രതീക്ഷയിൽ ഇനി നാളെയും മറ്റന്നാളും ഒക്കെ SDP പ്രവർത്തകർ ആ ബാക്കിയുള്ള ബോഡി കൂടെ എടുക്കും എന്നൊരു കിട്ടുന്നിടത്തോളമുള്ള ബോഡികൾ എടുക്കുമെന്നുള്ളൊരു പ്രതിജ്ഞയിലാണ് ഞങ്ങൾ. பல ஊர்களிலிருந்து நிவாரணப் பொருட்கள் வந்துட்டு இருக்கு. அந்த பொருட்கள் எல்லாமே ஒரு வேர் ஹவுஸில் வச்சுட்டு இருக்காங்க. சிவில் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்டேஷன்கள் இருக்குது. அதை தாண்டி நிறைய ஸ்கூல்களில் இந்த மாதிரி நிவாரணப் பொருட்கள் வச்சுட்டு இருந்திருக்காங்க. 15 நாளைக்கு மேலே இந்த ஸ்கூல்லாம் வச்சிருக்கிறதுனால இந்த ஸ்கூல் யாருமே திறக்க முடியல, ஸ்கூல்ஸ் எதுவுமே ரன் ஆகலை அப்படின்ற காரணத்தினால இந்த மண்டே எப்படின்னா ஸ்கூல் நடக்கணும், இந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து வெக்கேட் பண்ணி அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா பொருளையுமே எவ்வளோ வேகமாக எடுத்து வேறு ஒரு இடத்துக்கு மாற்ற முடியுமோ அது எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் பொருட்கள் தான். நேற்று நிறைய இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கே கம்மியான பொருட்கள் இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும் இவ்வளோ பொருட்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. இப்போ ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே இது எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. இந்த பொருட்கள்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த கேம்ப் ஹவுஸில் இருக்க மக்களுக்கு வந்து அவங்க ரூம் பார்த்து போகும்போது அவங்களுக்கான சாப்பாடு பொருட்கள் அப்படியே பொருட்கள் கொடுக்கறது, ஒரு 6 மாதம் தனியாக வீடு எடுத்து போகிறவங்களுக்கு, அப்படி இல்லைனா 1 வருஷம் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறதா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இங்கே 400க்கு மேலே 500 வாலண்டியர்ஸ் இருக்குது. வெளியூர்ந்து சாமானம் ரொம்ப ஜாஸ்தி வந்திருக்கு. இந்த பொருளை எப்படி பிரித்து கொடுப்பீங்க நீங்கள்? இந்த பீரியட் எல்லாம் கிட்டாக்கி வச்சுருக்கு. ஓரோ ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவை அது கொடுத்துருக்கு. அந்த அங்கே 2000 மேலே ஃபேமிலி இருக்குல்ல அந்த கேம்பில், அவருக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்ருக்கு. அங்கே போடும். இப்போ வீடு தேடுறாங்களே, ஒரு ஃபேமிலிக்கு வீடு தேடுறாங்களே, அப்புறம் அவருக்கு இன்னும் 6 மந்த்து 1 இயரு ஃபுட்டு தேவைப்படலை, அதுக்கு ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் கொஞ்சம் அவருக்கு ஒப்படைக்கும். ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பேருன்னு கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறீங்க? அப்படி கொடுத்துடும். இப்போ இது எத்தனை நாள் வரைக்கும் பண்ணுவீங்க? ரொம்ப இருக்குல்ல, சாமானம் எல்லாம் ஜாஸ்தி இருக்குது. அதெல்லாம் தமிழ் மக்கள் ரொம்ப உதவி பண்ணுறட்டா. அவர் டெய்லி அந்த விஜய் ஃபேன்ஸ் இல்லையா, இடைத்தளபதி, அது பிரத்யேகம் சொல்லணும். அவரை வண்டி 20 வண்டிக்கு மேலே வந்துடுச்சு. மதுரை, சென்னை, அங்கேருந்து தமிழ் ஊர் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணு. அங்கே வாலண்டியர்ஸு இருக்குது. இந்த வயநாடு எமர்ஜென்சி டீம், பெட் எமர்ஜென்சி டீம், அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்கியூ டீம், அந்த மிலிட்ரி எல்லோரும் இருக்காங்க. അത് പ്രശ്നം ഇല്ല. ഞങ്ങൾക്ക് ക്യാമ്പിലും വളണ്ടിയേഴ്സ് இருக்குது. ഉരുൾപൊട്ടൽ ഉണ്ടായിട്ട് ലാൻഡ് സ്ലൈഡിങ് ഉണ്ടായിട്ടുണ്ടായിരുന്നു. അതിൻ്റെ ഭാഗമായിട്ടാണ് നമ്മളിപ്പോൾ ഇത്തരം ഒരു ക്യാമ്പ് കളക്ഷൻ സെൻറ്റർ അവിടെ വെച്ചിട്ടുള്ളത്. അതിനുശേഷം കളക്ഷൻ സെൻറ്ററിൽ നമ്മളൊരു മെസ്സേജ് പോട്ട്, കളക്ടർ ഒരു മെസ്സേജ് പോട്ട് ജസ്റ്റ് ആ ടൈം തന്നെ നമുക്ക് കുറേ കളക്ഷൻ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. ഏതാണ് നമുക്കിപ്പോൾ 104 ക്യാമ്പസ് ഉണ്ടായിരുന്നു. ക്യാമ്പൊക്കെ ഏതാണ്ട് കഴിഞ്ഞ് ഇപ്പോൾ നമ്മൾ ലാൻഡ് സ്ലൈഡിൽ വന്ന ആൾക്കാർ മാത്രമേ ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു. അവർക്കുള്ള കളക്ഷൻ, അവർക്ക് ആവശ്യമുള്ള മെറ്റീരിയൽസ് നൽകുക. പിന്നെ അതുമല്ല ഫ്ലഡ് എഫക്റ്റഡ് ഏരിയയിൽ ഇപ്പോൾ താമസിക്കുന്നവർക്കും എഫക്റ്റ് ചെയ്ത ഫാമിലിക്കും നമ്മൾ കിറ്റ്
കൊടുക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. ഇനി ഇതുപോലെ ഒരുപാട് വളണ്ടിയേഴ്സിൻ്റെ ഓൾറെഡി 400 400 എബോവ് വളണ്ടിയേഴ്സിൻ്റെ സഹായത്തോടു കൂടിയാണ് നമ്മളിത് ചെയ്യുന്നത്.